இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களுக்கு பாஸ்தா செஞ்சு காமிக்க போகிறேன். பொதுவாகவே குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எல்லோரும் அந்த பாஸ்தா சாப்பிட்றதுக்காகவே ஹோட்டலுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன வீட்டில் அம்மாவுக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. இப்போ வீட்லேயே நம்ம செய்யலாம் பாஸ்தா. அது ஒன்றும் வேற்று கிரகத்துலேருந்து வரலிங்க. சரி, அந்த பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? பாருங்கள், நான் பாஸ்தா ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கேரட் தோல் சீவி வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது பச்சை பட்டாணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. தக்காளி 2, வெங்காயம் 1, பூண்டுப்பல் 5, மைதா மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், துருவிய சீஸ் 2 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் குக்கிங் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆரிகானோ 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன். அடுத்தது பால் 1/4 லிட்டர் போல் நமக்கு தேவைப்படுது. அந்த 1/4 லிட்டர் பாலில் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. அடுத்தது தேவையான அளவு தண்ணீர். இப்போது பாஸ்தா செய்முறை நம்ம பார்ப்போங்க. பாஸ்தா செய்முறையில் முதல் ஸ்டெப் நான் சொல்கிறேங்க. ஒரு பவுல் எடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு ஒரு பவுல் எடுத்துங்க. இந்த பாஸ்தா இருக்கு இல்லையா, ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வேக வச்சுக்கலாம். போட்டு நம்ம அதில் தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றின பின்னாடி அதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்து அதில் பாஸ்தா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அந்த ஆலிவ் ஆயில் எடுத்தோம் இல்லையா, அந்த ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இது பண்ணிட்டோங்க. இதை மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். அது பாட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். இதை நம்ம மூடி வச்சிடலாங்க, வேகட்டும். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது இந்த கேரட்டு பீன்ஸை கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நீளமாக தோல் உரித்து நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த பீன்ஸ் இந்த அளவு இருக்கணும். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த கேரட் பாருங்கள், கேரட் நறுக்கிக்கணும். தக்காளியும் நறுக்கணும். விதை இல்லாமல் தக்காளி நறுக்கணும். அப்புறம் பூண்டு பல் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டும் அதே அளவு தான். அந்த பீன்ஸ் எந்த அளவு கட் பண்ணோமோ அதே அளவு தான் கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், கேரட் பீன்ஸ் இந்த அளவு நறுக்கியிருக்கேன். அப்புறம் தக்காளி விதை இல்லாமல் பாருங்கள், இந்த சைஸில் க்யூப் சைஸில் நம்ம நறுக்கி வச்சுக்கணுங்க. இதெல்லாம் ஆச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த மைதா மாவு வச்சுருக்கேன்ல, அதில் பாஸ்தா க்ரீம் சிம்பிளாக பண்ணுறது. பாஸ்தா க்ரீம் கொஞ்சம் ப்ரீஃபாக பண்ணுறது கூட நிறையா மசாலாலாம் சேர்த்து பண்ணுறது தனியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா க்ரீம் உங்களுக்கு இதில் போட வேண்டியது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்ல போகிறேங்க. இந்த பேன் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டுங்க. அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இந்த வெண்ணெய் உருகட்டுங்க. நமக்கு மொத்தமாக இந்த பாஸ்தா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க. ஏன்னா நம்ம பாஸ்தா வேக வைக்கணும். வேக வச்சு இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ப்ராசஸ் பாஸ்தா வேக வைக்கிறோம், ரெண்டாவது காய்கறியெல்லாம் நறுக்கிறோம், மூணாவது இந்த சாஸ் பண்ணுறோம். பாஸ்தா சாஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. இதில் என்ன பண்ணணும், நம்ம இந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கணும். போட்டுங்க, அது நல்லா வறுக்கணும். வெண்ணெயிலேயே நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணுங்க. இங்கே பாருங்கள், மைதா நல்லா வறுத்துருக்கு. நம்ம வெள்ளையாக போட்டோம். இப்போ ஒரு மாதிரி மஞ்சள் கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா.
இப்போ என்ன பண்ணுவோங்க, இதில் நம்ம இந்த பால் நல்லா தண்ணி ஊற்றி 1/4 லிட்டர் பால் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, இது ஊற்றிட்டுங்க கட்டி பிடிக்காமல் கலந்துட்டு வரணும். பொதுவாகவே இந்த பாஸ்தா சாஸ் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்க மாட்டாங்க இந்த பாஸ்தா செய்யும் போது. ஏன்னா ஒரு சில ஐட்டம் இது வந்து சில ஒரு ரகசியமான விஷயம், கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம கடையில் சாப்பிட்ற பாஸ்தா டேஸ்ட் வீட்டில் வரலையே அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து சுவை கூடுதலாக கொடுக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த இது வந்து கட்டி பிடிக்காமல் இந்த மைதாவில் பால் ஊற்றி நம்ம கிளறிட்டு இருக்கோம் இல்லையா, கட்டி பிடிக்காமல் நல்லா பேஸ்ட்டாக எடுத்தாச்சுங்க. இதை அணைச்சி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாங்க. வெந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த வெந்ததுக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வரும். அப்படியே கரையோரத்தில் வெள்ளை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும். நல்ல வெள்ளை ஆகிடுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது 3வது ஸ்டெப் என்னென்னா, பாஸ்தா செய்கிறதுக்கு எல்லாமே வதக்கிடலாங்க. காய்கறியெல்லாம் வேகணும் இல்லையா, அது இன்னும் வதக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த பேன் வச்சு அதில் நம்ம வெண்ணெய் சூடாகட்டுங்க, வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போது இதை பேன் சூடாயிருச்சுங்க, அதில் நம்ம வந்து பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி அந்த மாய்ஸ்சரைசர் அந்த இது ஒரு மாதிரி பளபளன்னு தெரியணுங்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா உருகட்டுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா உருகிருச்சு. அதில் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு, அடுத்தது இந்த பூண்டு பல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். அடுத்தது நம்ம இந்த வந்து கரிகாய் இருக்குது இல்லையா, பீன்ஸு, கேரட், பட்டாணி, அது தக்காளி அப்படியே இருக்கட்டும்ங்க, இதெல்லாம் போட்டு வதக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் பேலன்ஸ் இருக்கிற மீதம் இருக்கிற வெண்ணெயும் போட்டுக்கலாங்க. இப்போது இது அப்படியே நடுநடுவில் பார்த்துக்கலாங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. பாருங்கள், நம்ம போட்டப்போ ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு இல்லையா பாஸ்தா. இப்போ வந்து அது கொஞ்சம் பாருங்கள் பெருசு பெருசாகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து வதக்கிட்டோங்க. இதில் என்ன பண்ணோம், அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து இதில் குழையக்கூடாது, அது நல்லா கவனிச்சுக்கணுங்க. முழுசாகவே அப்படியே தெரியணும். அதனால் ரொம்ப நேரம் எல்லாம் விடக்கூடாது குழையிறதுக்கு. அப்படியே 2 நிமிஷம் வதக்கிட்டுருக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது தக்காளி வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. வெந்த மாதிரி, அதாவது நிறம் மாறிடுச்சு. ரொம்ப வேகக்கூடாது குழையக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, இது ஆன உடனேங்க நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த க்ரீம் செஞ்சு வச்சோம் இல்லையா, மைதா மாவில் க்ரீம் பண்ணி வச்சோம் இல்லையா, பாஸ்தா க்ரீம், அது போட்டுக்கலாங்க. இதில் என்னென்னா குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்கும்னா, கொஞ்சம் அதில் சூப்பியாக இருக்கணும், கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இன்னும் பால் சேர்க்குறேன். ரொம்ப கெட்டியாக அதில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் என்ன, அந்த ஒரு சில குழந்தைங்க போட்டு நல்லா அதை உறிஞ்சி சாப்பிடுவாங்க இந்த சாஸை. அந்த மாதிரி அதுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தா வந்து அதோட சுவை மாறுபட்டுரும். தண்ணியாக பால் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கிட்டே போகலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் தளன்னு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பாலே சேர்த்துக்கிட்டு போகலாங்க. ஆஹா, என்ன அழகான பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பச்சை, ஒரு மாதிரி வெண்மை, அப்புறம் ஆரஞ்சு, எல்லா கலரும் சேர்ந்துருக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த மைதா மாவு நம்ம இது போட்டோம் இல்லையா சாஸு, அதனால தான் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கு இந்த சாஸில். இப்போது நம்ம அது எந்த அளவில் இருக்குதுன்னு பார்ப்போங்க. வெந்துருச்சு. நான் இப்போ இது வடிகட்ட போகிறேங்க. வடிகட்டியில் நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க பாஸ்தா நல்லா வடிகட்டிட்டேங்க. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரியே இருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டோம் இல்லையா. இப்போ ஆலிவ் ஆயில் தான் போடணுன்றது அவசியம் இல்லை, எந்த ஆயில் இருக்கோ அது நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ இதில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், இப்போ காரத்துக்கு ஒன்றுமே நம்ம போடலை, அதனால இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் கொடுக்குறது. அடுத்தது ஆரிகனை போடுறோங்க, போட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ இன்னும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் ஒரு பிளேட் போய் சாப்பிட்டாலே நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 400-500 ரூபாய் வந்துடுதுங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா, நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா சீஸ். அது பார்த்தீங்கன்னா இப்போ சீஸ் வந்து நிறைய பேர் கிராமங்களில் இப்போ நீங்கள் செய்கிறீங்க மேடம் எங்களுக்கு சீஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா, அதாவது ஒரே கம்பெனி இது வாங்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ அது வாங்கிக்கலாங்க. சர்வசாதாரணமாக இப்போ எல்லா இடத்துக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சீஸ். இது போட்டுக்கலாம். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும், நல்லா அந்த ஒரு மாதிரி இது போட்டாங்க சீஸு. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்திங்கன்னா ஜவ் மாதிரி எடுக்கும். அந்த பிஸாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இழுவையாக இருக்கும்ல, அது வந்து இந்த மாதிரி சீஸ் எல்லாம் கலக்கிறது தான். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும், உருக உருக அது கெட்டித்தன்மையை கொடுக்கும். நம்ம இப்போ இதை என்ன பண்ணலாம், இந்த பாஸ்தாவையும் போட்டுடலாங்க வேக வச்சதை. காய்கறி ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல, பாருங்கள் இப்போது இந்த பாஸ்தா ஷெல்ஸ் எல்லாம் போட்ட உடனே சரியாக இருக்கும் எல்லாம். இப்போ நமக்கு இதில் பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். ஸோ இப்போ பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா கலந்து போலியா, நல்லா ஹோட்டல் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்குங்க. இப்போ நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டா அவங்க போர் அடிக்கும் இல்லையா. டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சு கொடுங்க, பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரி, நீங்க இது போல நிறைய சமையல் நான் செஞ்சு காமிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கெல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.